மக்கள் எல்லாரையும் சந்திச்சு குழந்தைங்களுடைய இந்த நடனத்தை பார்த்து மனசு உண்மையிலே நிறைஞ்சிருக்கு. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவ்வளவு பாசம் நமக்கு கிடைக்குதுன்னா உண்மையிலே நான் கொடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நாட்டுல 2வது மாநிலமா இருக்கு அப்படிங்கிறது எந்த கணக்கின் அடிப்படை? புரியுதுங்களா? இல்ல 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 அதெல்லாம் அது நிறைய விஷயங்கள் அதுல ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. அது இப்போ நம்ம பேச வேண்டாம். இப்போ நம்ம எத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கணக்குகள், பர்சன்டேஜ் growth அதெல்லாம் நிறைய பேப்பர்ல வச்சு நம்ம பேசிக்கலாம். மக்களுடைய உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது யாரா இருந்தாலும் கண்ணு திறந்து தரை மேல சாலையில கால் வச்சு நடமாடி மக்களை பார்த்தாங்கன்னா, கண்ணு திறந்து பார்த்தாங்கன்னா, மனசை விட்டு அவங்க கவனிச்சாங்கன்னா மக்களுடைய உண்மையான நிலவரம் என்ன, வேதனையில என்ன, கஷ்டத்துல என்ன, துன்பத்துல என்ன, பயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியும். இன்னைக்கு சேஃப்டி இல்ல, பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் இல்ல, குழந்தைங்களுக்கும் இல்ல, பெரியவங்களுக்கும் இல்ல, வேலைக்கு பண்றதுக்கான ஒரு பாதுகாப்பு இல்ல, வருமான பாதுகாப்பு இல்ல, எந்த விதமான பாதுகாப்பும் இல்ல. நீங்க சொல்லுங்க, யார் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க? நடுநிலை மக்களாக இருந்தாலும், ஏழை எளிய மக்களா இருந்தாலும் யார் இன்னைக்கு சந்தோஷமா நிறைவோட வாழ்றாங்க? அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற அந்த சம்பளம் எத்தனை பேருக்கு அவங்க குடும்பத்தோடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யற அளவுக்கு அதாவது போதுமானது இருக்கு? விலைவாசி எந்த அளவுக்கு ஏறி போயிருக்கு? நீங்க சொல்லுங்க. கேக்குறீங்கல்ல எனக்கு என்ன? நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல எந்த பகுதியில மக்கள் சந்தோஷமா இருக்காங்க நீங்க எனக்கு சொல்லுங்க. அப்போ இந்த ஆட்சி வெற்றிகரமானது, வளர்ச்சிக்கான ஒரு ஆட்சி, நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில தமிழ்நாடு இருக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்.